தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன தரப்போகிறது? 4ஆம் இடத்திலே சனி பகவான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து வீடு, மாடு, மனை, வண்டி, வாகனம் என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம் தருவார். ஆனா ஒர்க்ல செம்ம டென்ஷனா இருக்க போறீங்க. டீம் லீடர் ஆனாலும் 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறைய போகிறார். உடல்நிலையை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். வயிறு, லிவர், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம பார்த்துக்கணும். ஒரு விஷயம் இருந்த போதும் 8ஆம் இடத்து குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுல பாருங்க ஒரு அதிசயம், மறைஞ்சிருக்காருன்னு பேரு. ஆனா பண வரவு வந்துகிட்டே இருக்கும். பழைய பணம் எல்லாம் வரும். யார்யார்ட்டையும் எப்பப்பயோ கொடுத்த கடன், எப்பப்பயோ இழந்த காசு அதெல்லாம் திரும்பி வரும். பழைய கம்பெனி செட்டில்மெண்ட் அதெல்லாம் வரும். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தாயாரோட உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படும். இந்த குரு மறைந்திருந்தும் நன்மை செய்கிறார். காரணம் உங்க ராசிநாதன், குருவோட சில்ட்ரன் நீங்க. தி சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் தனுசு ராசிக்காரர்கள். இந்த வருஷம் ஃபுல்லா ஜாலியா இருக்க போறீங்க, சம்பாதிச்சிட்டே இருக்க போறீங்க. முக்கியமா டிசம்பர் 6ஆம் தேதி இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடத்துல வருகின்ற தனஸ்தானாதிபதி ராகு தனத்தில் அமர்ந்து பணத்தை வாரி வாரி தரப்போகிறார். எவ்வளவு பணம் வேணும்? இந்த வருஷத்தோட எண்டிங், இந்த வருஷத்தோட மிட் எப்படி இருக்கோ தெரியாது. ஆனா எண்டிங்ல கோடீஸ்வரனா மட்டும்தான் இருப்பீங்க நிச்சயம். ஏன்னா ராகு பகவான் 2ஆம் இடத்தில் வந்து விடுகிறார். அதே நேரத்தில் கேது பகவான் குருவோட சம்பந்தப்பட்டு கோடீஸ்வர யோகத்தை தருகிறார். தனுசு ராசிக்காரர்கள் கோடிகளுக்கு அதிபதியாக போகிறீர்கள். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, இந்த உலகத்துல மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜோதிடர்னா அது நான் மட்டும்தான். காரணம், மகர ராசிக்காரர்களை ஒரு 10-15 வருஷமா பார்க்கிறேன். மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்ன தரப்போகிறது? 3ஆம் இடத்திலே சகாய சனியாக இருக்கிறார். இந்த சகாய சனி 5ஐ பார்க்கிறார். குழந்தை பிறக்க போது சொத்துக்கள் வாங்க போறீங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். பணத்தை அள்ளி அள்ளி தருகிறார். இதே நேரம் 7ஆம் இடத்துல குரு உச்சங்க. கல்யாணம் வரப்போகிறது, காதல் வரப்போகிறது, திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷம் வரப்போகிறது. பிரிஞ்சிருக்கிற தம்பதி எல்லாம் ஒன்னா சேர போறீங்க. 7ஆம் இடத்து குரு பகவான் உங்களை சகல சௌபாகியங்களும் தரப்போற. கனடா போகணும், ஒன்டேரியா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், என்ன கனவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அது அத்தனையும் நிறைவேற்ற போறார். முக்கியமான விஷயமே, வந்த உடனே உங்களை தான் தேட போறார். ஆமா, மகர ராசிக்காரர்கள் எங்க அப்படின்னு தேடி உங்களை தான் பார்ப்பார். இங்கே தான் இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, எனக்கு கடன்லாம் இருக்குங்க ஐயா, அடையணும், எங்களோட பிரச்சனைகள்லாம் முடியணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு ப்ரமோஷன் வரணும், அத்தனையும் டிக் பண்ணி ஒரே அப்ரூவ்டு சீல். ஓகே, எல்லாம் அப்ரூவ்டு, எடுத்துக்கோ. வேற ஏதாவது வேணுமா? ஐயா எனக்கு போதுயா அப்படின்னு நிறச்சு விடுற அளவுக்கு குரு பகவான் உங்களுடைய உடலைத்தான் பார்க்கிறார். உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரியாகிறது. குரு பார்த்து விட்டால் அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. காரணம், பார்க்கிறது குரு, அது உச்சம் பெற்ற குரு. 7ஆம் இடத்து குரு பகவான் 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்களுடைய முயற்சிகளத்தையும் வெற்றி பெற போகுது. அப்புறம் என்னங்க மகர ராசிக்காரர்கள், போதும் 7.5 சனியால் பட்ட கஷ்டம், இனிமையாவது சந்தோஷமா இருங்க. உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.